நம் அனைத்தும் அவளே சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, தாம்பத்தியத்திற்கு இறை வழிபாடு தடையாகுமா? இல்லை. இதை நமக்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் ஆச்சாரியார்களும் சொல்கிறார்கள். எப்படி தடையாகாது? இப்பெல்லாம் சிறு வயதிலேயே பல பேர் வாழ்க்கையில் பூஜை புனஸ்காரம் விரதம் என்று இருக்கிறார்கள். நிறையா இன்னைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிருச்சு. நிறையா கோயில்களில் இன்னைக்கு நிறையா மக்களை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இந்த மாதிரி விரதங்கள்னு இருக்கும்போது அது நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கிறது. எப்படி? இன்று ஏராளமாக குழந்தை பிறப்பிற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட விரதம் என்று இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்று இறைவன் குறிப்பிடவில்லை எந்த இடத்திலும். ஏதோ முக்கியமான ஒரு நாளாக பார்த்து வருடத்திலோ மாதத்திலோ வருகின்ற மிகவும் முக்கியமான நாட்களில் விரதத்தை மேற்கொள்ளலாம். அதுவுமே பகலும் இரவுமாக சேர்ந்து விரதத்தை கடுமையாக கடைபிடிப்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற மாதத்திலும் வருடத்திலும் வரக்கூடிய முக்கியமான விரதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சந்தி விரதம் இருந்து அன்று மாலை இரவே உணவோடு விரதத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். இளம் தம்பதிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மிகவும் வயதில் முதிர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் விரதத்தை வாரத்திற்கு 4 தடவை இந்த விரதம் அந்த விரதம், இன்னைக்கு இந்த சுவாமிக்கு விரதம், நாளைக்கு இன்னொரு சுவாமிக்கு விரதம், புதன்கிழமை ஒரு சுவாமிக்கு விரதம், இப்படின்னு சொல்லி இரவு பகலாக விரதம் இருந்தால் கடைசியில் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று இப்படி புலம்புவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இறைவனும் நாம் புலம்பி கொண்டு விரதம் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்ம இறைவன் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு சாஸ்திரத்திலையும் புராணங்களிலும் வேதங்களிலும் கடுமையாக விரதம் இருந்து என்னை நோக்கி வர வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் என்னன்னா, இறைவனை அடைய வேண்டும் என்றால் குடும்ப வாழ்க்கையை விட்டு விலக வேண்டுமா? தாம்பத்தியம் இருந்தால் பக்தி குறையுமா? இந்த கேள்வி இன்று மட்டும் இல்லை, பல யுகங்களாக மனிதர்களுக்கு ஏற்படும் கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கான பதில் நம்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஏற்கனவே நமக்கு கொடுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அதை நாம் எடுத்து பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை. பரவாயில்லை. ஆனால் பல இடங்களில் பல அறிஞர்கள் நமக்கு இதை குறிப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். முதல்ல ஒரு சின்ன விஷயம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த உலகத்துக்கே தெய்வம் அந்த சதாசிவன் தான். ஆனால் அந்த சிவன் ஒருத்தராக இருக்கவில்லை. அவர் அர்த்தநாரீஸ்வரராக, அதாவது பாதி சிவன் பாதி சக்தி, இருவரும் சேர்ந்தே நமக்கு முழுமையாக காட்சி தருகிறார்கள். அவர் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தவர்தான்.
அதனால்தானே அவருக்கு கணேசனும் முருகனும் பிள்ளைகளாக பிறந்தார்கள். அப்படி இருக்க சிவன் பக்தியில் குறைவாக இருந்தாரா? இல்லையே. அவர் சாக்ஷாத் அன்னை பரபிரம்ம நாயகியின் தொழுதவர் தானே. அதாவது நமக்கு பகவான் சொல்வது என்னன்னா, முறையான தாம்பத்தியத்திற்கு நான் எதிரி அல்ல, அது தெய்வீகமான ஒன்றுதான் என்று பகவான் நமக்கு கூறுகிறார். இப்போ ஆழ்வார்களை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மாழ்வார் அவர் பக்தியில் மூழ்கி இருந்தார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் அவர் ஒரு மன்னன். அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கை இருந்தது. அவருடைய மனைவி குமுதவள்ளி. குமுதவள்ளியே தன் கணவரை இறைவழிக்கு கூட்டிச் சென்றவர். தன் கணவரிடம் இறைவனுக்கு தொண்டு செய்யும் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்குகள் என்று அவர் வாயாலேயே தன் கணவரிடம் சொல்லி அனைவருக்கும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்து கொடுத்தவர். இந்த கதையில் நமக்கு என்ன புரிகிறது? அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு நல்ல தாம்பத்தியம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது. அதனால் மனைவி சொல்வதை கணவன் கேட்கிறார். இப்படி கணவன் மனைவி இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாயன்மார்களில் பலர் குடும்ப வாழ்க்கையோடு இருந்தவர்கள். அப்பர் திருநாவுக்கரசர் அவர் வாழ்க்கையில் பல சோதனைகள். ஆனால் அவர் குடும்ப உறவுகளை விட்டு ஒருபோதும் செல்லவில்லை. அவர் சொல்லும் ஒரு உண்மை என்னன்னா, உள்ளம் சிவனுக்கு என்றால் நம் உழைப்பு உறவுகளுக்கு. அதாவது நம் மனசு எங்கே இருப்பது என்பதுதான் முக்கியம். நாம் இறைவனை தேடி கோயிலுக்கு சென்று விட்டு வீட்டை நினைப்பதற்கு பதிலாக வீட்டிலிருந்து நம் கடமைகளை சரியாக செய்து இறைவனை நாம் சரியாக வழிபட்டு வரும்போது இறைவன் நமக்கு கருணை கூர்கிறார். வீட்டையும் பார்த்து கொண்டு கோயிலுக்கும் தரிசனம் செய்துவிட்டு நாம் முழுமையாக குடும்ப வாழ்க்கையிலும் வாழ வேண்டும். அப்படி எத்தனையோ நாயன்மார்கள் இறைவனை வணங்கி கொண்டே குடும்பத்தை பார்த்து கொண்டு இறைவனை சிந்தித்து வாழ்ந்திருக்கிறார்கள். இதில் சுந்தரர் நாயன்மார் அவர் ஒரு அற்புதமான உதாரணம். அவருக்கு 2 திருமணங்கள். பறவை நாச்சியார், சங்கிலியார். அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதே சமயம் சிவபெருமானோடு அவர் கொண்ட உறவு என்ன என்றால், ஒரு நண்பனாகத்தான் இறைவனும் நாயன்மாரும் பழகினார்கள். சிவபெருமான் சுந்தரர் நாயன்மாரை என் தம்பி என்றே அழைத்ததாக புராணங்கள் கூறுகிறது. அவர் பக்தியில் குறை இருந்தால் அவருக்கு இறைவன் கனிந்து இடம் கொடுத்திருப்பாரா? அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது தாம்பத்தியமும் பக்தியும் சேர்ந்தே செல்ல முடியும் என்பதை. எனவே தாம்பத்தியத்திற்கு பக்தி ஒரு தடை அல்ல, அது குடும்பத்தின் மகிழ்ச்சி. அதுவும் கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. தர்ம வழி நடப்பதே அது சாஸ்திரம். நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது, கிருகஸ்த ஆசிரமம் தான் எல்லா ஆசிரமங்களுக்கும் அடிப்படை. குடும்ப வாழ்க்கை இல்லாமல் மற்ற எந்த தர்மமும் நிறைவேறாது. அன்னதானம் யார் பண்ணுவாங்க? யாகம் யார் நடத்துவார்கள்? தர்மம் யார் காப்பாற்றுவார்கள்? அனைவரும் குடும்பஸ்தர்களால் இருக்கக்கூடிய மக்கள்தானே. ஒரு விளக்கு நன்றாக எரிய வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெயும் திரியும் சேர்ந்தே இருந்தால்தானே ஒளி வரும். இதில் தாம்பத்தியம் என்பது எண்ணெயாகவும் பக்தி என்பது தீபமாகவும்
இரண்டும் சேர்ந்தே எரியும்போது வீடில் சுபிக்ஷம் கிடைக்கும். எனவே தாம்பத்தியம் பக்திக்கு தடையல்ல என்று, அது இறைவனை வணங்கக்கூடிய வழிகளில் ஒரு முறைதான் என்று நமக்கு ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். நம் மனசு சுத்தமாக, நம்ம வாழ்க்கை தர்மமாக இருந்தால் இறைவன் நம்ம வீட்டிலேயே, நம் உள்ளத்திலேயே குடிகொள்வார். அதனால் உங்கள் பொறுப்புகளையும் விட்டுவிட்டு, வாழ்க்கையும் விட்டுவிட்டு, இறைவன் மட்டுமே உள்ளார் என்று நம்ம செல்ல தேவையில்லை. அப்படி இறைவனை நோக்கி நாம் சென்றுவிட்டு திரும்ப வீட்டை நினைத்து வீட்டில் கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று அங்கே இருந்து நினைப்பதற்கு பதிலாக, வீட்டிலேயே நம் கடமைகளையும் கரெக்டாக சரியாக செய்து கொண்டு இறைவனை வீட்டிலேயே நம் மனக்கோவிலில் தியானம் பண்ணி கொண்டே வாழ்வதே மிகவும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நம் ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். மீண்டும் பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, சேவ் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் நல்ல ஒரு தகவலாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு என்ன டாப்பிக்கில் எந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மேற்கொண்டு பேசலாம். வணக்கம்.